இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எழுந்துருங்க, வாங்க. பழைய துணியெல்லாம் அப்படி கழட்டி போட்டுட்டு இந்த புது துணியை போட்டுக்கிட்டு வாங்க. உங்களை பிடிச்ச கஷ்டம் அத்தனையும் இத்தோட விட்டுடுச்சுன்னு வேண்டிக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வாங்க. போங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு எதிரியா இருந்தாலும் விரோதியா இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல கூட வந்து நிப்பாங்க. அப்படியே நிக்க முடியலனாலும் அவங்களோட அந்த நிலைமைய பார்த்து கை கொட்டி சிரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு பாசம் இருக்க வேண்டாம். எங்களோட நிலைமைய பார்த்து நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படலையே. அவர் ஜெயிலுக்கு போறத நினைச்சு ஏதோ திருவிழா கொண்டாடுற மாதிரி சந்தோஷமா இருந்தீங்க. அந்த அளவுக்கு நாங்க என்னடா தப்பு பண்ணிட்டோம்? உங்க அப்பா உங்க எல்லாரையும் எப்பவோ அவரோட மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. நான் ஒருத்தி மட்டும்தான் என் நெஞ்சில உங்களை சுமந்துகிட்டு இருந்தேன். இனி அவரே உங்களை ஏத்துக்கிட்டாலும் நான் உங்களை ஏத்துக்க மாட்டேன். இவனுக்கு யார் யாரோ பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு குடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா பொண்ண முதல் பாக்குறப்போ அப்பா இல்லாத பொண்ணு, கஷ்டப்படுற குடும்பம், அப்படி ஒரு பொண்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியா வாழ வைக்கலான்னு ஒன்ன இவனுக்கு கட்டி வச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். அவனுக்கு தான் அறிவில்லைனா உன்னாலே எப்படி அவன மாதிரியே மனசாட்சி இல்லாம இருக்க முடியுது? ஏண்டா, உன் பொண்டாட்டிக்கு செய்யறதுல ஒரு துளியாச்சும் உன்னை பெத்தவங்களுக்கு செய்யணும்னு உனக்கு எந்த காலத்திலயும் தோணல? ஏதோ இந்த வீட்ல நாம தான் கொஞ்சம் அதிகமா படிச்சுட்டோம், வேலைக்கு போறோம், பணம் தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இப்போ நீ நடந்துக்கிறது தான் நீ படிச்ச லட்சணமா? இன்னைக்கு நீ வேலையில இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு ஒரு நொடி யோசிச்சிருந்தா கூட நீ இப்படி நடந்துட்டு இருக்க மாட்டேன். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஒரு அம்மாவுக்கு செய்யக்கூடிய கடைசி காரியத்தை கூட நீங்க யாரும் எனக்கு செய்யக்கூடாது. அதுக்கு உண்டான எந்த தகுதியும் உங்களுக்கு இல்ல. வாங்க போவோம். ஒரு அப்பாவோட கோவங்கிறது அந்த நேரத்துல கண்டிப்போட போயிடும். ஆனா ஒரு அம்மாவோட கோவம் என்னங்கறத இனிமேதான் இவனுங்க பார்க்க போறானுங்க. நான் வீட்டு வேலைக்கு போனதையும் நீங்க டிரைவர் வேலைக்கு போனதையும் இவங்க எல்லாரும் எவ்வளவு இளக்காரமா பார்த்தாங்க. நமக்கு ஒண்ணுமே முடியாம வேற வழி இல்லாமதான் நாம அப்படியெல்லாம் போனோம்னு இவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதையெல்லாம் தாண்டி நாம பெருசா பண்ணணுங்க. இது உன்னோட சவால் மட்டும் இல்ல சீதா, நம்மளோட சவால். அவரு போய் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நாம என்னமோ அவர் எங்க வெளியூர் போயிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். நாங்க 4 பிள்ளைங்க இருந்தோம். அவருக்காக என்ன செஞ்சோம் சொல்லு? அவர் இந்த மாதிரி ஜெயிலுக்கெல்லாம் போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன் பேசுற? இதுல உன்னோட தப்பு என்ன ஆகுது? தப்பெல்லாம் உன் அண்ணனுக்கு மேலே உங்க அக்கா மேலே ஆகுது. இது பாரு, நீ ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு அதான் கஷ்டப்பட்டுங்கிற. இந்த பிரச்சனை எல்லாம் என்னால அப்படி பார்க்க முடியல பாண்டி. என் அண்ணனுங்க ஒரு விதத்துல அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கானுங்க. நான் எதுவுமே பண்ண முடியாம இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கேன்னு நினைச்சா அசிங்கமா இருக்கு பாண்டி.
பிள்ளைங்க மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே அவருக்கு மொத்தமா விட்டு போச்சு. அதான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்ல கடங்காரனா இருக்க கூடாதுன்னு அவர் யோசிக்கிற அளவுக்கு நாங்கெல்லாம் ஆயிட்டோம் பாண்டி. நீ யாருங்கிறது உங்க அப்பா அம்மாக்கு நல்லாவே தெரியும் மலரு. இது பாரு, நீயும் நானும் அவங்க கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணது மட்டும்தான் அவங்க ஒரே வருத்தம். உண்மையில அவங்களுக்கு கோவம்லாம் கிடையாது மலரு. அவங்க கோவம்லாம் உன் அண்ணனுங்க மேலதான். நம்ம ஏதாவது பண்ணணும் பாண்டி. அப்பா அம்மாக்கு எதுவுமே செய்ய முடியாம போச்சேன்னு பின்னால நினைச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலா எதுவா இருந்தாலும் நம்ம இப்பவே செஞ்சாகணும். ம், ம், ம். அப்பா அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என் அண்ணனுங்களை சும்மாவே விட மாட்டேன். மலரே, நம்மளும் இறங்கி செய்வோன்ற. நீயே பாரு, என்னதான் பேச்சுவார்த்தை இல்லைன்னாலும் உனக்கு தலை தீபாவளிக்கு புடவை எடுக்க காசு குத்தது யாரு? உங்க அப்பா தானே. சரி அத்தை விடு, உன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு குத்தது யாரு? நமக்கு காம்படிஷன்ல விட்டு குத்தது யாரு? உங்க அப்பா தானே. மலரே, உனக்காக உன் அப்பாவா அவர் எல்லா கடமையும் செஞ்சுட்டாங்கிறாரு. அவர் கடமையை அவர் செய்யும் போதே ஒரு பிள்ளையா நம்ம கடமையை செய்யறதுக்கு அவர் ஆண்டா எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? இல்ல எதுக்கு கேட்கணும்ன்ற? மலரே, நம்ம தான் செய்யறோம் தெரியாம பின்னாடி நின்னு நம்ம எல்லாத்தையும் செய்வோம். ஓகேல கண்ணத்தோட சரியா? போய் உங்க அப்பா கிட்ட பேசு. போ போய் பேசு, போ. அப்பா, அப்பா, அப்பா. என்னடா காலையில இருந்து இன்னும் எந்த பிரச்சனையும் வரலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீடே ரொம்ப அமைதியா இருந்ததேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதோ வந்துட்டால, இன்னைக்கு நல்ல டிராமா இருக்கும் போலயே. அப்பா, அப்பா, வெளில வாங்க. அவர் எதுக்கு கூப்பிடுறா இவ? நீ போமா. ஏன் மேகலா? மா நீ போமா. இவ ஒருத்தி சீதா, என்ன வெளியில போ வெளியில போ. இவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு வீட்டுல ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிடு. ஆரம்பமே அசத்தலா இருக்கே. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னா இது என்ன கேள்வி? நாங்க என்னமா பண்ணிட்டு போறோம்? நீங்க என்ன பண்றதா ஐடியா இருந்தாலும் இனிமே எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க 2 பேரும் வீட்ல இருந்தாலே போதும். உங்க 2 பேருக்கும் தேவையானது எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். என்ன இவளுக்கு ஏதாவது லாட்டரி சீட்ல பிரைஸ் அடிச்சிருக்கா? முதல்ல உன் வீட்டுல 3 வேளையும் அடுப்பெரியதான்னு பாரு. அப்புறம் அடுத்த வீட்டுக்கு தான தர்மம் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்ல. இந்த லட்சணத்துல இவன் நம்மள வந்து பார்க்க போறாளாம். அப்பா, உங்க 2 பேருக்கும் தேவையானதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. என் தலை அடகு வச்சாது செய்வேன். நான் செய்ய போறத தயவு செஞ்சு வேணான்னு மட்டும் தடுக்காதீங்க.